அருமையாக எந்த நேரம் கால நேரம் தவறாமல் காவல் பிடித்து கொண்டே வருகிறோம். ஆமா, நான் வந்து விட்டேன். இங்க விஜயனை காணவில்லையே.
எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு முதல் வணக்கம். நானும் இந்த வைகுந்தத்திலே வைகுந்த காவலாளிகளாக ஜெய விஜய காவலாளிகள் என்று வைகுந்தத்திலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றோம். சென்று ஜெயனை காண வேண்டும். எந்த நேரத்தில் கடமை தவறாது யார் வந்தாலும் வழிவிடக் கூடாது என்று ஐயனோ கட்டளையிட்டு விட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? எதற்காக? ஐயனோ ஆண்டு நின்று இருக்கிறார். ஆகவே யார் வந்தாலும் வழிவிடவே கூடாது. ஐயனுக்கு நித்திரை பங்கம் என்பது ஏற்பட ஒரு வாயிற்படி மூலம் ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும். அப்படி அது மட்டும் கிடையாது. அனுதினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு கடவுளை வணங்க வேண்டிய சனகாதி முனிவர்கள் அதோ பார்த்தாயா, ஆதர் உதித்த 5.5 நாழிகைக்கு மேலாகி விட்டது. உண்மைதான். அவர் வந்தால் வழிவிடவே கூடாது. உங்களுக்கு வழிவிட முடியாது. வந்த வழி தவறு, மரியாதையாக போய்விடுங்கள். என்ன உடனே சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக வந்து ஆண்டவனை வணங்குவது வழக்கம். காலதாமதமாகிவிட்டது. அதற்காக எங்களுக்கு வழிவிட முடியாதா? முடியாதா? முடியாது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவனோ சோமகாசுரனை வதை புரிந்த கிளம்பில் ஆண்டு நெத்திரில் இருக்கிறார். அவரை வழிபட்டால் நெத்திரி பங்கை ஏற்படும். நம்பிக்கையாக சொல்கிறேன். வந்து வழி பார்த்து போய்விடுங்கள். அப்படி இருக்கே ஆண்டவனை பார்ப்பதற்கு காலமாவது நேரமாவது. அதனால் கூறுகின்றோம், வழிவிட முடியுமா? முடியாது. நீங்கள் வந்தது தவறு, மரியாதை போய்விடுங்கள். முடியாது. கோபத்திற்கு ஆளாகி விட்டீர்கள். அதனால் ஆண்டவரின் அருகாமையில் இருக்கும் எங்களுக்கு உங்களுடைய கோபம் என்ன செய்யும்? கோபம் ஆண்டவன் அருகாமையில் இருக்கும் என்ற ஆணவத்தால் இப்படி எல்லாம் பேசுகின்றீர்களா? இப்பொழுதே உங்களுக்கு கொடிய சாபத்தை தருகின்றேன். நீங்கள் இருவரும் மூலம் கொடிய ஆராய்ச்சியாளர்களாக பிறக்க ஆண்டவன்
சுவாமி. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். வேண்டாம் சுவாமி, சாபத்தை மாற்றி அமைங்கள் சுவாமி. சாபத்தை மாற்றி அமைக்க வேண்டுமா? நாங்க எவ்வளவு தூரம் சொல்ல எங்கள் பேச்சை கேட்காமல் ஆண்டவன் அருகாமல் இருக்க மாணவத்தால் எங்களிடத்திலே ஆணவமாக பேசுகிறீர்கள் அல்லவா? அதனால் நாங்கள் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். சுவாமி, ஆத்திரத்தால் அறிவித்து விட்டோமே விஜயா, காலதாமதமாக வந்து முடிவுகளுக்கு வழிவிட முடியாது என்று மறுத்தோம். கோபமுற்ற முடிவுகள் பூலகத்திலே கொடிய அரக்கர்களாக பிறக்க வேண்டும் என்ற கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார்களே. இப்பேற்பட்ட சாபத்தை பெற்று விட்டோம் சாதிக்கல் கோபம் தனை அறியாது இப்போது அந்த ஆண்டவரை பிரிப்போம். அவரே நேரில் வரட்டும். உண்டான விடுதலை அந்த எம்பெருமான் நாராயணனை தீர்மானிக்கட்டும். புறப்பட்டு வாருங்கள். நாராயணா, சதாயாவும் நீயே என்று வாழ்ந்து எங்களுக்கு வாழ்க்கையிலே பெரும் சோகம் ஏற்பட்டது. முடிவில் கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்கவோ வல்லமை எங்களுக்கு இருவருக்குமே கிடையாது. ஆகவே நீங்கள் தான் நேரில் வர வேண்டும். நேரில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஐயனே ஆதரவு கொடுக்க வேண்டும். ஜெய ஜெய வைகுந்தநாதா, ஜெய ஜெய வைகுந்தநாதா, ஜெய ஜெய வைகுந்தநாதா. அனைத்துமே தெரிந்தும் தெரியாதது போல் நடித்தால் எங்கள் நாவால் என்ன வருகிறது என்று கேட்டு தெரிந்து கொள்கிறேன். ஜெய விஜயா, வானோ கிழிய முதே சஞ்சீவியாகும். அந்த வானோ கிழிய முதே சஞ்சீவியாகும். ஜெய விஜயா, உங்களுக்கு ஏதோ குறைவுபட்டிருக்கிறது. அதனால்தான் என்னை கொண்டு துதிக்கிறீர்கள். அதாவது மாணவர்களுக்கு அமுதே சஞ்சீவியாகும். சஞ்சீவி என்றால் மருந்து. அந்த மாணவர்களுக்கு அந்த அமுதே சஞ்சீவியாகும். அது மட்டுமல்ல, கற்புடைய மாதருக்கு அந்த கற்புடைய மாதருக்கு தன் கணவனே சஞ்சீவியாகும். சஞ்சீவியாகும். இந்த உலகத்திலே கற்புடைய மாதர் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு தன்னுடைய கணவனே மருந்தாக அமைகிறான். அதாவது சஞ்சீவி என்றால் மருந்து, மருந்தாக அமைகிறான். அது மட்டுமல்ல, எப்பொழுது தன்னுடைய குருவிற்கு சீடனே சஞ்சீவியாகும். 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 ஜயா விஜய, உங்களுக்கு அனைத்து சகலவித சஞ்சீவியும் நானாவே. ஜயா
காரணம் என்ன? ஆயிரம் தவறாமல் நாங்களோ காவலில் இருந்தோம். அனுதினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு வழங்க வேண்டிய சனகாதி முனிவர்கள் கால தாமதமாக வந்தார்கள். கால தாமதமாக வரவே வழிவிட முடியாத உங்கள் துதிக்கு என்று நாங்கள் வற்புறுத்தினோம். ஆனால் பாவப்பட்ட முனிவர்கள் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் எங்கள் இருவருக்கும் பெரிய சாபத்தை கொடுத்து விட்டார்கள். என்ன சாபத்தை கொடுத்து விட்டார்களா? ஆமா. எனக்கு துதிக்க உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் தடுத்திருக்க கூடாது. தடுத்து விட்டீர்கள். அதனால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. பூலோகத்தில் படி அரைக்கிறவாறு படி அப்படி என்றால் அவள் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. ஜெயா விஜயா, இந்த உலகத்திலே அதர்மங்கள் அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கடவுள் நான். அப்படி இருக்க அவர்கள் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். ஆனால் சற்று மாற்றி அமைக்கிறேன். மாற்றி அமைக்க முடியுமா? தெரியுமா? வழி இருக்கிறதா? ஜெயா விஜயா, அஞ்சாதீர்கள் தேவர்கள். நீங்கள் இருப்பவர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு குறையப்பட்டு விட்டது. முனிவரை சாபத்தை கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் அது ஒன்றுமே செய்ய முடியாது. சற்று மாற்றி அமைக்கிறேன். ஆமா, அதாவது உங்களுக்கு 7 பிறவி வேண்டுமா அல்லது 3 பிறவி வேண்டுமா? 7 பிறவி மகத்துவம் என்ன, 3 பிறவி மகத்துவம் என்ன? 7 பிறவி என்றால் என்னுடைய மக்களாக வாழ்ந்து என்னைய துதித்து பிறகு வந்து பரமபதத்தை அடைவீர்கள். 3 பிறவி என்றால் எனக்கு எதிராக பிறந்து என்னையை எதிர்த்து என்னோடு யுத்தம் செய்து பிறகு வந்து பரமபதத்தை அடைவீர்கள். இது எது உங்களுக்கு வேண்டும் கூறுங்கள். எத்தனை பிறவி எடுப்பினும் மறவா இப்படியே ஆனால் நாங்கள் 7 பிறவி எடுத்தாலும் சரி 3 பிறவி எடுத்தாலும் சரி எங்கள் வாழ்க்கையிலே இன்பத்தை மட்டுமே ருசி பார்க்க வேண்டுமே தவிர எங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை ருசி பார்க்க கூடாது. அது மட்டும் கிடையாது. மரத்து புறத்தோட ஒருவேளை உங்களை துதிப்பதை நாங்கள் மறந்து விட்டாலும் சரி எங்களுக்கு காட்சி கொடுப்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்கவே கூடாது. அது மட்டும் கிடையாது. இறப்பு என்பது ஒன்று எங்கள் பிறவில் ஏற்றா அது உங்கள் கரத்தால் மட்டும்தான் இருக்க வேண்டும். அடுத்தவர் கரத்தால் இருக்கவே கூடாது. நாயினும் கிடையாது.
நாயை விட கேவலமான பிறவியாக இருந்தாலும் சரி, அப்பொழுதும் கூட எங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுத்து ஆக வேண்டும். பகை ஒன்று ஏற்பட்டால் அது உங்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். மரணம் ஒன்று நேர்ந்தால் அது உங்கள் கரத்தால் மட்டுமே இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் கேட்டது 3 பிறவியா 7 பிறவியா என்று. ஆமா, நாங்கள் இருவரும் கலந்து வருகிறோம். அப்படியா? ஆமா, ஆகட்டும். ஜெயா, அண்ணா, இப்படி வா. முனிகளோ பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார்கள். சாபத்தை உடைத்து விட்டார்கள். சாபத்திற்கு விமோசனம் கேட்டால் எனக்கு 7 பிறவி வேண்டுமா 3 பிறவி வேண்டுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். உண்மைதான். 7 பிறவி விளக்கம் உலகத்தில் நல்லவர்களாக பிறந்து நல்லவர்களாக வாழ்ந்து அரிப்பரந்தாவணியை விதித்து அவர் பாதார விந்தத்தை சேர வேண்டும். 7 பிறவியிலே 3 பிறவி என்றால் கொடி அழைக்கிறதாக மூலகத்திலே பிறந்து மது மாமிசத்தை உண்டு நாராயணனை எதிர்த்து அவர்களத்தால் மாண்டு அவர் பாதார விந்தத்தை சேர வேண்டும். 2 வகையாக சொல்லிவிட்டார். உண்மைதான். என்னுடைய யோசனை என்னவென்றால் என்ன 7 பிறவி எடுத்து நல்லவராக வாழ்ந்து ஆண்டவன் பாதார விந்தத்தை சேர்வதற்கு எத்தனை காலங்களாகுமோ எத்தனை யுகங்களாகுமோ அது எனக்கு தெரியாது. எங்கோ வெகு தொலைவில் இருக்கின்றது. அவரை அதுவரை பிரிந்து வாழும் சக்தி நம்மிடத்திலே கிடையாது. ஆகவே 3 பிறவி எடுத்தாலும் கொடி அழைக்கலாக மூலகத்திலே பிறந்தாலும் மதி மாமிசத்தை உண்டாலும் அவரை எதிர்த்தாலும் அவர்களால் மாண்டாவது வெகு விரைவில் ஆண்டவனை போய் சேர வேண்டும். 3 பிறவியில் ஆண்டவனை அடைய வேண்டும். 3 பிறவி போதும் என்று சொல்லிவிடலாமா? சொல்லிவிடலாமா? அப்படியாகட்டும். வாணி, இருவரும் கலந்து ஒரு முடிவு போதும். அப்படியா? என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள்? 7 பிறவி எடுத்து நல்லதாக வாழ்ந்து பிறகு மடிந்து உங்கள் பாதார விந்தத்தை சேர்வதற்கு எத்தனை காலங்களாகுமோ எத்தனை யுகங்களாகுமோ அதனால் அதுவரை உங்களை பிரிந்து வாழும் சக்தி எங்களுக்கு கிடையாது சுவாமி. கிடையாது. ஆகவே 3 பிறவி எடுத்து கொடி அழைக்கலாக ஊடகத்தில் பிறந்து உங்களை எதிர்த்து உங்கள் கரத்தால் மாண்டு உங்கள் பாதார விந்தத்தை சேர்வதற்கு நாங்கள் சித்தமாக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு தேவை 3 பிறவியே. ஜெயா, விஜயா, உங்களுடைய பக்தியை நான் என்னவென்று பாராட்டுவது? உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வது ஒன்றுமே புரியவில்லை. சரி, 3 பிறவி வேண்டும், இவ்வளவுதானே? 3 பிறவி உங்களுக்கு கிடைக்கிறேன். முதல் பிறவி இரணியாக்குதன். 2வது பிறவி இரண்டாவது பிறவி ராவணன் கும்பகர்ணன். 3வது பிறவி மூன்றாவது பிறவி தண்டவர்கன் சிசுபாரன். அப்படி என்றால் முதல் பிறவியிலே சோழிதாபுரி கோட்டையிலே இரணியன் குறிப்பீர்கள். ஆகட்டும் சுவாமி. முதல் பிறவி